நீங்க ஒரு வீடு கட்ட போறீங்கன்னா சிமெண்ட், ஸ்டீல், பிரிக் எல்லாத்துக்குமே ஒரு பட்ஜெட் போடுவீங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சரியா பிளான் பண்ணலனா பின்னாடி பெரிய பிரச்சனையா மாறும். அதுதான் எலக்ட்ரிக்கல் ஒர்க். ஏன்னா வீடு கட்டி முடிச்ச பிறகு தினமும் நம்ம பயன்படுத்துறது என்னன்னா ஸ்விட்ச், அதுக்கப்புறம் ஃபேன், லைட், ஏசி, மோட்டார் இதெல்லாம் தான். ஒரு எலக்ட்ரிக்கல் பாயிண்ட சரியான இடத்துல வைக்காம விட்டுட்டீங்கன்னா பின்னாடி சுவர் உடைச்சி மறுபடியும் வயரிங் பண்ண வேண்டிய நிலை வரலாம். அப்படி சுவரை உடைக்காம சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா புதுசா ஸ்விட்ச் பாக்ஸ் வச்சு பைப்பை வெளிப்புறமா கொண்டு வந்து கனெக்ஷன் கொடுப்பாங்க. அது வேலை செய்யும் அப்படின்னாலும் ஏற்கனவே கட்டி முடிச்ச புது வீட்டுல புதுசா ஸ்விட்ச் பாக்ஸ், வெளியில தெரியும் பைப்பு, அதுக்கப்புறம் ஒயர் எல்லாம் வரும்போது வீட்டோட அழகு குறைய வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை வீடு கட்டுற ஆரம்பத்திலேயே சரியா பிளான் பண்றது ரொம்பவே முக்கியம். அதே நேரத்துல தேவையில்லாத பாயிண்ட்ஸ் அதிகமா போட்டாலும் கூட எக்ஸ்ட்ரா செலவு ஆகும். ஒரு 1000 சதுரடி 2 BHK வீட்டுக்கு எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் ஒர்க்குக்கு உண்மையிலேயே எவ்வளவு பட்ஜெட் தேவைப்படும்? ஒரு ஃபேன் பாயிண்ட்டுக்கு எவ்வளவு செலவு ஆகும்? ஒரு ஏசி பாயிண்ட் போட எவ்வளவு ஆகும்? கிச்சன், பெட்ரூம், பாத்ரூம், மோட்டார் கனெக்ஷன் எல்லாத்தையுமே சேர்த்தோம்னா மொத்த செலவு எவ்வளவு வரும்? அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் கொடுக்குற எஸ்டிமேட் இருக்குல்ல, அது கரெக்டா இல்லைன்னா தப்பா அப்படிங்கறது எப்படி நாம தெரிஞ்சுக்கலாம்? இந்த வீடியோ முழுசா நீங்க பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கான எலக்ட்ரிக்கல் பிளானிங்க நீங்களே புரிஞ்சிக்க முடியும். ஒரு 1000 சதுரடி 2 BHK வீட்டுக்கு கம்ப்ளீட் எலக்ட்ரிக்கல் வயரிங் காஸ்ட் அண்ட் பிளானிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். இந்த வீடியோல வெறும் டோட்டல் அமௌண்ட் மட்டும் சொல்ல போறது கிடையாது. ஒரு வீட்டுல எந்தெந்த இடத்துல என்னென்ன எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் தேவை, எத்தனை ஃபேனு, எத்தனை லைட்டு, எங்கெங்க சாக்கெட்ஸ் வைக்கணும், ஏசி பாயிண்ட் எப்படி பிளான் பண்ணணும், அதுக்கப்புறம் கீசர், மோட்டார், வாஷிங் மிஷின், கிச்சன் அப்ளைன்சஸ்க்கு என்னென்ன கனெக்ஷன்ஸ் தேவை, அதுக்கப்புறம் இந்த ஸ்விட்ச் போர்ட்ஸ், சாக்கெட்ஸ் இதெல்லாம் எந்த ஹைட்ல வைக்கணும், இதையெல்லாம் ஒரு 1000 சதுரடி வீட்டை வச்சு எக்ஸாம்பிளா சொல்ல போறேன். இங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம இந்த வீடியோல பார்க்க போற செலவு ஒரு வீட்டுக்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணும்போது பொதுவா வரக்கூடிய ஒரு சராசரி கணக்கு தான். ஏன்னா எலக்ட்ரிக்கல் ஒயர்ல நீங்க தேர்வு பண்ற ஒயர், ஸ்விட்ச், லைட், ஃபேன் இது எல்லாமே பிராண்ட் மற்றும் குவாலிட்டியை பொறுத்து செலவுகள் வேறுபடும். அதனால இது ஒரு பிக்ஸட் அமௌண்ட்டா நீங்க எடுத்துக்காம உங்க வீட்டுக்கான ஒரு தெளிவான பட்ஜெட் ஐடியாவா எடுத்துக்கோங்க. கடைசியில இந்த வீடியோல 1000 சதுரடி வீட்டுக்கு முழுசா சேர்த்து எவ்வளவு செலவு வரணும் கணக்கு போட்டு நான் சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 சதுரடி 2 BHK வீட்டை எடுத்துக்கலாம். இந்த வீட்டோட லேஅவுட் எப்படி இருக்கும்னா முதல்ல வெளியே ஒரு கார் பார்க்கிங் ஏரியா இருக்கு, அதுக்கு மேல அவுட்டோர் லைட் இருக்கு. உள்ள வந்த உடனேயே ஒரு ஹால் இருக்கு. இந்த ஹால்ல ஃபேன் இருக்கும், லைட், டிவி பாயிண்ட், சார்ஜிங் சாக்கெட் மாதிரி நமக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் இருக்கும். அதுக்கு பக்கத்துல கிச்சன் பிளஸ் டைனிங் ஏரியா இருக்கு. கிச்சன்ல என்னென்ன இருக்கும்? ரெஃப்ரிஜரேட்டர், சிம்னி, மைக்ரோவேவ் அவன், மிக்சர், அதுக்கப்புறம் RO வாட்டர் பியூரிஃபையர், இந்த மாதிரி அப்ளையன்சஸ்க்கு தேவையான பவர் பாயிண்ட்ஸ் இருக்கும். அடுத்து 2 பெட்ரூம்ஸ். ஒவ்வொரு பெட்ரூம்க்கும் ஃபேன், லைட், சார்ஜிங் சாக்கெட், டிவி பாயிண்ட், ஏசி பாயிண்ட் இந்த மாதிரி தேவைகள் இருக்கும். 2 பெட்ரூமுக்குமே அட்டாச்ட் பாத்ரூம் இருக்கு. அடிஷ்னலா ஒரு காமன் பாத்ரூம் கூட இருக்கு. பாத்ரூம்ல பாத்தீங்கன்னா கீசர், எக்ஸாஸ்ட் ஃபேன் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கும். அதோட யூட்டிலிட்டி ஏரியால வாஷிங் மிஷின், மோட்டார் கனெக்ஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம வீட்டை நாமே கட்டுற ஓனரா நினைச்சிட்டு பிளான் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீட்டுல எந்த இடத்துல என்ன எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் இருந்துச்சுன்னா நமக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். எங்க ஃபேன் வரணும், எங்க லைட் வரணும், எங்க சாக்கெட் இருந்துச்சுன்னா தினசரி பயன்பாட்டுக்கு ஈஸியா இருக்கும். இதையெல்லாம் ஒவ்வொரு இடமா பார்த்து முடிவு பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெளியே இருக்கிற கார் பார்க்கிங் ஏரியால இருந்து ஆரம்பிக்கலாம். அங்க என்னென்ன எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் தேவை, அதற்கான செலவு எவ்வளவு ஆகும் அதை நான் இப்போ சொல்றேன். சரி, இப்போ நம்ம வீட்டோட வெளியில இருந்து ஆரம்பிக்கலாம். முதல்ல வர்றது என்னன்னா கார் பார்க்கிங் ஏரியா தான். நிறைய பேர் கார் பார்க்கிங்க்கு எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் சொன்னா ஒரு லைட் மட்டும் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா ஒரு வீட்டோட எதிர்காலத்தை நினைச்சு பிளான் பண்ணும்போது கார் பார்க்கிங் ஏரியால கூட சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. அதுல முதல்ல பார்க்க வேண்டியது என்னன்னா லைட்டிங். கார் பார்க்கிங் ஏரியால இரவு நேரத்துல வண்டியை நிறுத்துறதுக்கும் வீட்டுக்கு வரும்போதும் வசதியா இருக்க ஒரு சீலிங் லைட் இல்லைன்னா வால் லைட் கண்டிப்பா தேவைப்படும். இந்த லைட் எங்க வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம்.
வண்டி நிறுத்துற இடத்துக்கு நடுவுல வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி வைக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கேட் பக்கத்துல ஒரு அவுட்டோர் லைட் இருந்துச்சுன்னா இரவு நேரத்துல வீட்டுக்குள்ள வர்றதுக்கும் பாதுகாப்பா இருக்கும். பொதுவா அவுட்டோர்ல வாலைட் வைக்கும் போது தரையில இருந்து சரியான ஹைட்ல வைக்கணும். ரொம்ப கீழே வச்சீங்கன்னா வெளிச்சம் சரியா வராது. ரொம்ப மேல வச்சீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதனால வீட்டோட எலிவேஷன் டிசைன் இதை பொறுத்து சரியான ஹைட்டை எலக்ட்ரீஷியன் மற்றும் இன்ஜினியர் கிட்ட ஆலோசனை பண்ணி முடிவு பண்றது ரொம்பவே நல்லது. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, கார் பார்க்கிங்ல உள்ள சாக்கெட் பாயிண்ட். இப்போ பல வீடுகள்ல கார் பார்க்கிங் ஏரியா இருக்குல்ல, அங்க ஒரு அவுட்டோர் சாக்கெட் வைக்கிறது பயனுள்ளதா இருக்கும். உதாரணத்துக்கு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, கார் கிளீனிங் பண்றதுக்கு, வேக்யூம் கிளீனர் பயன்படுத்த, அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்றதுக்கு, இதற்காக ஒரு வாட்டர் ப்ரூஃப் சாக்கெட் பாயிண்ட் இருந்துச்சுன்னா வசதியா இருக்கும். ஆனா இது வந்து அவுட்டோர் ஏரியா தானே அப்படிங்கிறதுனால சாதாரண சாக்கெட் போடாம சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இருக்குல்ல, அதனோட பயன்பாடு அதிகமாகிக்கிட்டே வருது. இப்போ உங்ககிட்ட ஈவி இல்லை அப்படின்னாலும் எதிர்காலத்துல தேவைப்படலாம். அதனால கார் பார்க்கிங் பக்கத்திலேயே எலக்ட்ரிக்கல் கண்டக்ட் அப்படி இல்லைன்னா தேவையான ப்ரொவிஷன் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சீங்கன்னா பின்னாடி சுவர் உடைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால ஒரு வீடு கட்டும் போது எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை வெறும் இப்போதைய தேவைக்கு மட்டும் அப்படின்னு நீங்க பார்க்க கூடாது. அடுத்த 10 வருஷத்துக்கு நமக்கு என்ன தேவையா இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாம் வைக்கணும். ஏன்னா எலக்ட்ரிக்கல் பாயிண்ட மாத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. முன்னாடியே சரியா நீங்க பிளான் பண்ணினா செலவும் குறையும், வீட்டோட அழகும் பாதுகாக்கப்படும். அடுத்து வீட்டுக்குள்ள இருக்கிற முக்கியமான இடமான ஹாலுக்கு போலாம். ஏன்னா ஹால் தான் ஒரு வீட்டுல அதிகமா பயன்படுத்தப்படும் இடம். ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனேயே முதல்ல நம்ம பாக்குற இடம் ஹால் தான். ஒரு ஃபேமிலியில எல்லாருமே சேர்ந்து இருக்கிற ஒரு இடம்னு பாத்தீங்கன்னா அதுவும் ஹால் தான். கெஸ்ட் வந்தாலுமே முதல்ல உட்கார்ற இடம் ஹால் தான். அதனால ஹால்ல எலக்ட்ரிக்கல் பிளானிங் சரியா இருப்பது ரொம்பவே முக்கியம். ஏன்னா ஒரு ஃபேன் ஒரு லைட் இருந்தா போதும் அப்படின்னு மட்டும் யோசிக்க கூடாது. நம்ம தினசரி எப்படி இந்த இடத்தை பயன்படுத்த போறோம் அப்படிங்கறத யோசிச்சு பாயிண்ட் வைக்கணும். முதல்ல ஃபேன் பாயிண்ட். ஹால்ல ஃபேன் பாயிண்ட் வைக்கும் போது நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ரூமின் சரியான சென்டர்ல ஃபேனை போட்டாதான் சரி அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இது எல்லா இடத்துக்கும் சரியானது கிடையாது. ஏன்னா நம்ம ஹால்ல சோஃபா எங்க வைக்க போறோம், ஃபேமிலி உட்கார இடம் எது, கெஸ்ட் உட்காரக்கூடிய ஏரியா எது, இதை பொறுத்து தான் ஃபேன் பொசிஷனை நம்ம முடிவு பண்ணணும். நிறைய வீட்டுல இதெல்லாம் யோசிக்காம ஒரு ஹால் இருந்துச்சுன்னா அதோட சென்டர்ல ஃபேனை போட்டுருவாங்க. ஆனா சோஃபா இருக்குல்ல, அதுவும் சரி, அதுக்கப்புறம் நம்ம உட்காரக்கூடிய சேர் இருக்குல்ல, அது ஒரு ஓரமா இருக்கும். நம்ம அந்த சோஃபால உட்காரும் போதும் சரி, சேர்ல இருக்கும் போதும் சரி, நமக்கு சரியான காற்று கிடைக்காது. அதனால நம்ம உட்கார்ற இடத்துக்கு மேல ஃபேன் இருந்துச்சுன்னாதான் காற்று நேரடியா நமக்கு கிடைக்கும். வெறும் ரூம் சென்டர்ல வச்சுட்டீங்கன்னா சில நேரங்கள்ல சோஃபா ஏரியாக்கு காற்று சரியா கிடைக்காம போயிடலாம். அதனால பர்னிச்சர் லேஅவுட்ட மனசுல வச்சுட்டு ஃபேன் பாயிண்ட் வைப்பது ரொம்பவே நல்லது. இதே விஷயம்தான் பெட்ரூமுக்கும் பொருந்தும். பெட்ரூம்ல கூட பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்டா ரூமோட சென்டர்ல ஃபேன் வச்சிடுவாங்க. ஆனா பெட் எங்க வரப்போகுது அப்படிங்கிறத பார்த்து நம்ம படுக்கும் போது நேரடியா காற்று கிடைக்கிற மாதிரி ஃபேன் பொசிஷன் நீங்க பண்ணினாதான் அதிகமா கம்ஃபர்ட் கிடைக்கும். அதனால ஃபேன் பாயிண்ட் அப்படிங்கிறது வெறும் சீலிங்கோட நடுப்பகுதி கிடையாது. நம்ம பயன்படுத்தும் இடத்துக்கு சரியான இடம் தான் முக்கியம். அடுத்ததை பாத்தீங்கன்னா ஹாலோட லைட் பாயிண்ட். ஹாலுக்கு ஒரு லைட் மட்டும் போதும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனா நல்ல வெளிச்சம் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மெயினா சீலிங் லைட், அடிஷனல் லைட் பாயிண்ட்ஸ், வால் லைட், அப்படி இல்லைன்னா டெக்கரேட்டிவ் லைட் ப்ரொவிஷன், இப்படி தேவைக்கு ஏற்ப நீங்க பிளான் பண்ணலாம். இப்போ நீங்க ஃபால் சீலிங் போட போறீங்கன்னா அதற்கான லைட்டிங் ப்ரொவிஷனை ஆரம்பத்திலேயே முடிவு பண்ணணும். பின்னாடி ஃபால் சீலிங் முடிச்சதுக்கு அப்புறம் மாற்றுறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னா டிவி பாயிண்ட். டிவி யூனிட் எங்க வரப்போகுது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம முடிவு பண்ணிடணும். ஏன்னா டிவி பாயிண்ட் மட்டும் இல்லாம டிவியோட பவர் சாக்கெட், அதுக்கப்புறம் செட்டப் பாக்ஸ் பாயிண்ட், இன்டர்நெட் பாயிண்ட், ஸ்பீக்கர் ப்ரொவிஷன், இது எல்லாமே கூடவே தேவைப்படலாம். இது ஆரம்பத்திலேயே நீங்க கரெக்டா பிளான் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒயர் வெளியில தெரியாம அழகா இருக்கும். அடுத்து என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஹால்ல உள்ள சார்ஜிங் சாக்கெட் பாயிண்ட். இப்போ எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அது சார்ஜிங் சாக்கெட் தான். மொபைல், லேப்டாப், டேப்லெட் இதனோட பயன்பாடுகள் எல்லாம் அதிகமாயிடுச்சு. ஹால்ல சரியான இடத்துல சார்ஜிங் சாக்கெட் நீங்க கண்டிப்பா வச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சோஃபா இருக்கும்ல, அந்த இடத்த மனசுல வச்சுட்டு
சாக்கெட் வைக்கிறது ரொம்பவே நல்லது. இல்லனா பின்னாடி வந்து எக்ஸ்டென்ஷன் போர்டை பயன்படுத்த வேண்டிய நிலை வரும். ஹாலுக்குள்ள நுழையும் போதே நம்ம கைக்கு எளிதா கிடைக்கிற இடத்துல ஸ்விட்ச் போர்டை வைக்கணும். டோரை திறந்த உடனேயே லைட் மற்றும் ஃபேனை கண்ட்ரோல் பண்ண முடியற மாதிரி பிளேஸ்மெண்ட் இருக்கணும். மேலும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஸ்விட்ச் போர்டோட ஹைட்டும் ரொம்பவே முக்கியம். வீட்டில் உள்ளவங்க வந்து கரெக்டா வந்து பயன்படுத்துற மாதிரி வசதியா ஸ்டாண்டர்ட் ஹைட்ல வைக்கணும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நிறைய வீட்டுல கீழே வந்து சாக்கெட்ஸ் வச்சிருப்பாங்க, கீழே வந்து பிளக் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். அப்போ குழந்தைகள் வந்து அந்த சார்ஜிங் பாயிண்ட்ல கையை விட்டு விளையாடுற வாய்ப்புகள்லாம் இருக்கு. இது வந்து ரொம்பவே ஆபத்தான விஷயம். கரெக்டா? அதனால நம்ம எப்பவுமே எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்டை வந்து கரெக்டான ஸ்டாண்டர்ட் ஹைட்ல வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இங்க ஒரு விஷயம் கவனிங்க. எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் நீங்க வைக்கும் போது ஃபர்ஸ்ட் ஃபர்னிச்சர் பிளேஸ்மெண்ட் முடிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது. சோஃபா எங்க வைக்கணும், டிவி யூனிட் எங்க வைக்கணும், ஃபால் சீலிங் இருக்குதா, பெட் எங்க வரப்போகுது, இதெல்லாம் தெரிஞ்ச அப்புறம் நீங்க பாயிண்ட் வச்சாதான் ஃபைனல் லுக் வந்து ரொம்பவே அழகா இருக்கும். அப்படி வைக்காம விட்டுட்டீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்னிச்சர் வைக்கும் போதுதான் பாயிண்ட் வந்து தவறான இடத்துல இருக்கிறதா நீங்க உணர்வீங்க. இப்போ ஹால்ல வந்து தேவையான முக்கியமான எலக்ட்ரிக்கல் பிளானிங்கை நம்ம பார்த்துட்டோம். இந்த ஒவ்வொரு எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்க்கும் உண்மையிலேயே எவ்வளவு செலவாகும், ஒரு ஃபேன் பாயிண்ட், லைட் பாயிண்ட், டிவி பாயிண்ட், சாக்கெட் பாயிண்ட் எல்லாம் சேர்த்தா ஹாலுக்கு எவ்வளவு பட்ஜெட் தேவைப்படும்? இங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். நான் இப்போ சொல்ல போற காஸ்ட் சில பேருக்கு அதிகமாகவும் தெரியலாம், சில பேருக்கு குறைவாகவும் தெரியலாம். ஆனா அதுக்கு காரணம் என்னன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க்ல நீங்க தேர்வு பண்ற பிராண்ட், அதுக்கப்புறம் மெட்டீரியலோட குவாலிட்டி, ஸ்விட்சோட டிசைன், லைட் மாடல், ஃபேனோட மாடல் இதெல்லாம் பொறுத்து காஸ்ட் எல்லாம் மாறும். அதனால நான் இங்க ஒரு பிக்சட் அமௌண்ட் சொல்லல. குறைஞ்ச விலையில கிடைக்கக்கூடிய ஆப்ஷன்ல இருந்து நல்ல குவாலிட்டி மற்றும் பிரீமியம் ஆப்ஷன் வர ஒரு ரேஞ்சை தான் நான் சொல்ல போறேன். இந்த ரேஞ்சை பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்கு எவ்வளவு பட்ஜெட் தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஐடியா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல பாத்தீங்கன்னா ஹால்ல உள்ள ஃபேன் பாயிண்ட் காஸ்ட். ஒரு ஃபேன் பாயிண்ட்க்கு வயர், கண்டியூட் பைப், ஸ்விட்ச் பாக்ஸ், ஸ்விட்ச், அதுக்கப்புறம் லேபர் சார்ஜ் இதெல்லாம் சேரும். ஒரு ஸ்டாண்டர்ட் வயரிங்க்கு ஒரு ஃபேன் பாயிண்ட் சுமார் 800 ரூபாயில இருந்து 1500 ரூபாய் வரைக்கும் வரலாம். இதுக்கப்புறம் ஃபேன் காஸ்ட்டுக்கு தனியா வரும். ஒரு சாதாரண சீலிங் ஃபேன் நீங்க எடுத்தீங்கன்னா 1500 ரூபாயில இருந்து 3000 ரூபாய் வரைக்கும் ஆகலாம். அதுவே பிரீமியம் பிராண்ட் அப்படி இல்லைன்னா அதிக வசதிகள் உள்ள ஃபேன் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா காஸ்ட் வந்து இன்னுமே அதிகமாகும். அதனால ஒரு ஃபேன் அப்படின்னு முழுசா நீங்க வந்து எடுத்துட்டீங்கன்னா ஃபேன் பாயிண்ட் பிளஸ் ஃபேன் சேர்த்து சுமார் 2500ல இருந்து 5000 வரைக்கும் பட்ஜெட் வைக்கலாம். இது வந்து ஃப்ரம் லோயஸ்ட் டு ஹையஸ்ட் நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹால்ல உள்ள லைட் பாயிண்ட் காஸ்ட். ஒரு லைட் பாயிண்ட்க்கு வயர், பைப், ஸ்விட்ச், பாக்ஸ், லேபர் இதெல்லாம் சேர்த்து 5000 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரைக்கும் வரலாம். இதுக்கப்புறம் லைட்டோட காஸ்ட் வந்து தனியா இருக்கும். ஒரு சாதாரண எல்இடி லைட் பாத்தீங்கன்னா 300 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் ஆகலாம். டிசைனர் லைட் அப்படி இல்லைன்னா ஃபால் சீலிங் லைட் எடுத்துட்டீங்கன்னா அதற்கேற்ப காஸ்ட் வந்து அதிகமாகும். அதனால ஒரு லைட் பாயிண்ட்க்கு மொத்தமா 800 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் வரைக்கும் நீங்க பட்ஜெட் வைக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹால்ல உள்ள டிவி பாயிண்ட் காஸ்ட். டிவி பாயிண்ட்க்கு வெறும் ஒரு சாக்கெட் மட்டும் போதாது. சரியான பிளானிங் அப்படின்னா டிவியோட பவர் சாக்கெட், செட்டப் பாக்ஸ் பாயிண்ட், இன்டர்நெட் பாயிண்ட், அடிஷனல் சாக்கெட் இதெல்லாம் சேர்த்து பிளான் பண்ணலாம். இதற்கான வயரிங், பைப், சாக்கெட், லேபர் எல்லாம் சேர்த்து 1000 ரூபாயில இருந்து 2500 ரூபாய் வரைக்கும் வரலாம். டிவி யூனிட் எங்க வரப்போகுது அப்படிங்கறத முன்பே முடிவு பண்ணினீங்கன்னா வயர் வெளியில தெரியாம அழகா பினிஷ் பண்ண முடியும். அடுத்தது வந்து ஜெனரல் சாக்கெட் பாயிண்ட். ஒரு சாக்கெட் பாயிண்ட்க்கு வயர், பைப், மாடுலர் சாக்கெட், பாக்ஸ், லேபர் இதெல்லாம் சேர்த்து 500 ரூபாயில இருந்து 1200 வரைக்கும் வரலாம். ஹால்ல சோஃபா வைக்கிற இடம், அதுக்கப்புறம் தினசரி பயன்பாட்டை பார்த்து சாக்கெட் வைக்கிறது நல்லது. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஸ்விட்ச் போர்டுக்கான காஸ்ட். ஸ்விட்ச் போர்ட்ல காஸ்ட் அப்படிங்கிறது நீங்க தேர்வு பண்ற பிராண்டு மற்றும் டிசைனை பொறுத்து மாறும். ஒரு ஸ்டாண்டர்ட் மாடலர் ஸ்விட்ச் போர்டுக்கு ஸ்விட்ச், சாக்கெட், பிளேட், பாக்ஸ், கனெக்ஷன் எல்லாம் சேர்த்து 2000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் ஆகலாம். அதுவே பிரீமியர் டிசைனரா இருந்துச்சுன்னா ஸ்விட்ச் சீரீஸ் வந்து இதை விட அதிகமாகும். இப்போ ஒரு சாதாரண ஹால் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 2 ஃபேன் பாயிண்ட், 2 லைட் பாயிண்ட், ஒரு டிவி பாயிண்ட், அதுக்கப்புறம் 2 சார்ஜிங் சாக்கெட், ஒரு மெயின் ஸ்விட்ச் போர்டு இப்படி இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக்கல் பாயிண்டோட காஸ்ட் மட்டும் சுமார் 7000 ரூபாயில இருந்து
15,000 வரைக்கும் வரலாம். இது வந்து ஃபேன், லைட், ஸ்விட்ச் இதோட பிராண்ட் மற்றும் டிசைனை பொறுத்து காஸ்ட் மாறும். அதனால நான் சொல்ற இந்த ரேஞ்சை வச்சு உங்க வீட்டுக்கு தேவையான பட்ஜெட்டை ஒரு தெளிவான முறையில பிளான் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த காஸ்ட் ரேஞ்ச் இருக்குல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த ரேஞ்ச் வந்து உங்க ஏரியால கிடைக்கிற ரேட்டுக்கு சரியா இருக்கு அப்படின்னு நினைச்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல உங்க ஊர்ல வந்து இந்த ரேட்டை விட குறைவாதான் இருக்கு, அப்படி இல்லைன்னா அதிகமாவோ இருந்துச்சுனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க்ல ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து ரேட்டு, பிராண்டு, மெட்டீரியல், குவாலிட்டி இதெல்லாம் பொறுத்து ரேட் வந்து மாறும். நீங்க கமெண்ட்ல உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணீங்கன்னா வீடு கட்ட போற மற்றவங்களுக்கும் அது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். எலக்ட்ரிக்கல் ஒர்க்ல ஒரு விஷயம் மட்டும் மறக்கவே கூடாது. குறைஞ்ச விலை பார்த்து மட்டும் மெட்டீரியலை செலக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒயர், ஸ்விட்ச், சேஃப்டி டிவைசஸ் எல்லாமே வீட்டோட பாதுகாப்போட சம்பந்தப்பட்டது. சரியான பிளானிங் பிளஸ் நல்ல குவாலிட்டி மெட்டீரியல் இருந்துச்சுன்னா தான் நீண்ட காலத்துக்கு பிரச்சனை இல்லாம பயன்படுத்த முடியும். இப்போ நம்ம வீட்டோட இன்னொரு முக்கியமான இடமான பெட்ரூமுக்கு வரலாம். ஒரு வீட்ல அதிக நேரம் நம்ம பயன்படுத்துற இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது பெட்ரூம் தான். குறிப்பா இரவு நேரத்துல நம்ம கம்ஃபர்ட்டுக்கு முக்கியமான இடமும் இதுதான். அதனால பெட்ரூம்ல எலக்ட்ரிக்கல் பிளானிங் பண்ணும்போது அழக மட்டும் பார்க்காம நம்ம தினசரி பயன்பாட்டையும் மனசுல வச்சு பாயிண்ட் வைக்கணும். ஏன்னா ஒரு பாயிண்ட நம்ம தவறான இடத்துல வச்சுட்டோம்னா பின்னாடி பர்னிச்சர் எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த தவறு நமக்கு தெரிய வரும். முதல்ல ஃபேன் பாயிண்ட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெட்ரூம்ல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரூமோட நடுவுல ஃபேன் போட்டாதான் சரி அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா சரியான பிளான் என்ன தெரியுமா? முதல்ல பெட் எங்க வரப்போகுது அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணணும். நம்ம படுக்கும்போது நேரடியா காற்று கிடைக்கிற மாதிரி ஃபேன் பொசிஷன் இருக்கணும். வெறும் ரூமோட சென்டர்ல ஃபேன் வச்சிட்டீங்கன்னா சில நேரங்கள்ல பெட்டோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி காற்று கிடைக்காம போகலாம். அதனால பெட்டோட லேஅவுட் பார்த்து ஃபேன் பாயிண்ட் வைக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெட்ரூம்ல உள்ள ஃபேன் காஸ்ட். ஒரு ஃபேன் பாயிண்ட்க்கு ஒயர், கண்டியூட் பைப், ஸ்விட்ச் பாக்ஸ், ஸ்விட்ச், அதுக்கப்புறம் லேபர் இதெல்லாம் சேர்த்து சுமார் 800 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரைக்கும் வரலாம். இதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஃபேன் காஸ்ட் அப்படிங்கிறது தனியா வரும். ஒரு சாதாரண சீலிங் ஃபேன் 1500 ரூபாயில இருந்து 3000 ரூபாய் வரைக்கும் இருக்கலாம். அதனால ஃபேன் பாயிண்ட் பிளஸ் ஃபேன் இதை சேர்த்து 2500 முதல் 5000 வரைக்கும் பட்ஜெட் வைக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெட்ரூம்ல உள்ள லைட் பாயிண்ட். பெட்ரூம்ல ஒரே ஒரு மெயின் லைட் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்க கூடாது. பொதுவா பாத்தீங்கன்னா மெயின் சீலிங் லைட், அதுக்கப்புறம் பெட் சைட் லைட் ப்ரொவிஷன், வார்ட்ரூப் லைட் ப்ரொவிஷன் இது எல்லாமே தேவைக்கு ஏற்ப பிளான் பண்ணிக்கலாம். பெட்ல சைட் லைட் வைக்க போறீங்கன்னா பெட் எங்க வரப்போகுது அப்படிங்கிறது முன்பே நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும். ஒரு லைட் பாயிண்ட்க்கு ஒயர், பைப், ஸ்விட்ச் பாக்ஸ், லேபர் இதெல்லாம் சேர்த்து 500 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரைக்கும் வரலாம். லைட் காஸ்ட் என்னன்னா சாதாரண LED லைட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 300 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் இருக்கலாம். அதனால ஒரு லைட் பாயிண்ட்க்கு மொத்தமா 800 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் வரைக்கும் பட்ஜெட் நீங்க வைக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா ஏசி பாயிண்ட் பிளானிங். இப்போ பெட்ரூம்ல முக்கியமானது ஏசி பாயிண்ட் தான். இப்போ பெரும்பாலான வீடுகள்ல பெட்ரூமுக்கு ஏசி ப்ரொவிஷன் வைக்கிறாங்க. ஆனா ஏசி பாயிண்ட் வைக்கிற இடம் ரொம்பவே முக்கியம். ஏசியோட இன்டோர் யூனிட் எங்க வரப்போகுது, அவுட்டோர் யூனிட் எங்க வைக்க போறோம், ட்ரெயின் பைப் எப்படி போகும் இதெல்லாம் ஃபர்ஸ்டே நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும். இல்லைன்னா பின்னாடி ஏசி இன்ஸ்டால் பண்ணும்போது பைப் வெளியில தெரியும், அப்படி இல்லைன்னா வால் ஃபினிஷ் பாதிக்கப்படலாம். ஒரு ஏசி பாயிண்ட்க்கு ஹெவி ஒயர், கண்டியூட் பைப், ஸ்விட்ச், சாக்கெட், லேபர் இதெல்லாம் சேர்த்து சுமார் 1500 ரூபாய் முதல் 3000 ரூபாய் வரைக்கும் வரலாம். ஏசியோட மிஷின் காஸ்ட் இதுல சேராது. ஏசிக்கு தேவையான கெப்பாசிட்டி மற்றும் பிராண்ட் பொறுத்து மிஷினோட காஸ்ட் தனியா இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னா பெட்ரூம்ல உள்ள சாக்கெட் அண்ட் சார்ஜிங் பாயிண்ட். இப்போ மொபைல் பயன்பாடு அதிகமா இருக்கிறதுனால பெட் பக்கத்திலேயே சார்ஜிங் பாயிண்ட் இருக்கிறது ரொம்பவே வசதியா இருக்கும். பெட் சைடு இருக்குல்ல, அதுல 2 பக்கமும் சாக்கெட் வச்சீங்கன்னா இன்னுமே நல்லது. போன், லேப்டாப், அப்புறம் வாட்ச் சார்ஜர் இதுக்கு எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சாக்கெட் பாயிண்ட்க்கு ஒயர், பைப், மாடுலர் சாக்கெட், பாக்ஸ், அதுக்கப்புறம் லேபர் இதெல்லாம் சேர்த்து 500 ரூபாயில இருந்து 1200 ரூபாய் வரைக்கும் வரலாம். நெக்ஸ்ட் பெட்ரூமோட டிவி பாயிண்ட். பெட்ரூம்ல டிவி வைக்க போறீங்கன்னா டிவி பாயிண்டையும் ஃபர்ஸ்டே நீங்க வந்து பிளான் பண்ணிருக்கணும். டிவி யூனிட் வந்து எங்க வரப்போகுது, அதுக்கப்புறம் பெட்டோட பொசிஷன் எப்படி இருக்கும்,
வியூவிங் ஆங்கிள் இருக்குல்ல, அது வந்து சரியா இருக்குதா, இதெல்லாம் நம்ம பார்த்து தான் பாயிண்ட் வைக்கணும். ஒரு டிவி பாயிண்ட்க்கு 1000 ரூபாயில இருந்து 2500 ரூபாய் வரைக்கும் பட்ஜெட் வைக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா பெட்ரூம்ல உள்ள ஸ்விட்ச் போர்ட் பிளானிங். பெட்ரூம் டோர் பக்கத்துல மெயின் ஸ்விட்ச் போர்டு இருக்கலாம். அதே நேரத்துல பெட் பக்கத்துலயும் தேவையான கண்ட்ரோல் ஸ்விட்ச் இருந்துச்சுன்னா ரொம்ப வசதியா இருக்கும். லைட் ஆஃப் பண்றதுக்கு பெட்ரூம் முழுக்க நடந்து போக வேண்டிய நிலை வரக்கூடாது. கம்ஃபர்ட்டை மனசுல வச்சு ஸ்விட்ச் பிளேஸ்மெண்ட் பண்ணணும். இப்போ ஒரு பெட்ரூம்க்கு எவ்வளவு ஆகுதுன்னு நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஒரு பெட்ரூம்ல ஒரு ஃபேன் பாயிண்ட், அதுக்கப்புறம் 2 லைட் பாயிண்ட், ஒரு ஏசி பாயிண்ட், 2 சார்ஜிங் சாக்கெட், அதுக்கப்புறம் ஒரு டிவி பாயிண்ட், ஸ்விட்ச் போர்டு இப்படிலாம் இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் காஸ்ட் எவ்வளவு வரும்னா 6000 ரூபாயில இருந்து 12000 ரூபாய் வரைக்கும் வரலாம். ஃபேன், லைட், ஸ்விட்ச், பிராண்ட், டிசைன் இதெல்லாம் பொறுத்து டோட்டல் காஸ்ட் வேரி ஆகும். இப்போ பெட்ரூமோட எலக்ட்ரிக்கல் காஸ்ட் பத்தி நம்ம பார்த்தோம். உங்க ஏரியால இதே மாதிரி தான் ரேட் இருக்கா, இல்லனா இதை விட குறைவா இருக்கா, இல்லனா அதிகமா இருந்துச்சா? உங்க எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா ஒவ்வொரு ஊர்லயும் லேபர் சார்ஜ் மற்றும் மெட்டீரியல் ரேட் வந்து மாறுபடும். உங்களோட ஒரு கமெண்ட் வீடு கட்ட போறவங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். இப்போ நம்ம வீட்டோட இன்னொரு முக்கியமான இடமான கிச்சன் பிளஸ் டைனிங் ஏரியாவுக்கு வரலாம். ஒரு வீட்ல அதிகமா எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் பயன்படுத்துற இடம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா அது கிச்சன் தான். காலையில இருந்து இரவு வரைக்கும் மிக்சர், ரெஃப்ரிஜரேட்டர், சிம்னி, மைக்ரோவேவ், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையர் அப்படின்னு பல விஷயங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும். அதனால கிச்சன்ல எலக்ட்ரிக்கல் பிளானிங் சரியா இல்லைன்னா தினசரி பயன்படுத்தும் போது சிரமம் வரலாம். அதே நேரத்துல சாக்கெட் வந்து அதிகமாகவும் தவறான இடத்துல வச்சா கூட கிச்சன்ல அழகும் குறையும். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம், கிச்சன்ல சாக்கெட் வைக்கும் போது முதல்ல கிச்சன் பிளாட்ஃபார்ம் எங்க வரப்போகுது அப்படிங்கறத முடிவு பண்ணணும். அதாவது பிளாட்ஃபார்மோட ஹைட், கேபினட் டிசைன், சிம்னியோட லொகேஷன், அப்ளையன்சஸோட பிளேஸ்மெண்ட் இதெல்லாம் தெரிஞ்ச பிறகுதான் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் வைக்கணும். அப்படி நீங்க பண்ணாம விட்டுட்டீங்கன்னா சரியா பயன்படுத்த முடியாத நிலை கூட வரலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேட்டர் பாயிண்ட். ஃப்ரிட்ஜ் எங்க வைக்க போறோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும். ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி நம்ம வந்து சாக்கெட் வைக்கிறத விட ஃப்ரிட்ஜுக்கு பக்கவாட்டில் அப்படி இல்லைன்னா எளிதா ஆக்சஸ் கிடைக்கிற மாதிரி இடத்துல சாக்கெட் வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா ஃப்ரிட்ஜை மூவ் பண்ண வேண்டிய நேரத்துல அது வசதியா இருக்கும். ஒரு ஃப்ரிட்ஜ் பாயிண்ட்க்கு வயர், பைப், சாக்கெட், பாக்ஸ், லேபர் இதெல்லாம் சேர்த்து 500 ரூபாயில இருந்து 1200 ரூபாய் வரைக்கும் வரலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கிச்சன் கவுண்டர் சாக்கெட் பாயிண்ட். இதுதான் தினசரி நம்ம அதிகமா பயன்படுத்தப்படும் பாயிண்ட். மிக்சர், கிரைண்டர், இண்டக்ஷன் ஸ்டவ், எலக்ட்ரிக்கல் கெட்டில் இந்த மாதிரி அப்ளையன்சஸ்க்கு இது தேவைப்படும். இந்த சாக்கெட்டை பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல அதுக்கு மேல பயன்படுத்த வசதியான ஹைட்ல நம்ம வைக்கணும். ஆனா இன்னொன்னு நீங்க கவனிக்கணும், வாட்டர் சிங்க் பக்கத்துல நேரடியா வைக்காம சேஃப்டியை நீங்க கவனிச்சு இந்த சாக்கெட் பாயிண்ட வைக்கணும். கவுண்டர் சாக்கெட் காஸ்ட். ஒரு கிச்சனோட கவுண்டர் சாக்கெட் பாயிண்ட்க்கு 600 ரூபாயில இருந்து 1500 ரூபாய் வரைக்கும் ஆகலாம். சாக்கெட்டோட எண்ணிக்கை மற்றும் ஸ்விட்சோட குவாலிட்டியை பொறுத்து காஸ்ட் வந்து வேரி ஆகும். அடுத்தது சிம்னி பாயிண்ட். இப்போ மாடுலார் கிச்சன் அதிகமா வர்றதுனால சிம்னி எல்லா வீடுகள்லயும் பொதுவா இருக்குது. சிம்னி எங்க ஃபிக்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்டே நம்ம வந்து முடிவு பண்ணணும். அதற்கான பவர் பாயிண்ட சிம்னி மேல மறைவா கொடுத்தா வெளியில ஒயர் தெரியாது. ஒரு சிம்னி பாயிண்ட்க்கு 700 ரூபாயில இருந்து 1500 ரூபாய் வரைக்கும் வரலாம். நெக்ஸ்ட் ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையர். இந்த வாட்டர் பியூரிஃபையர் வைக்கிற இடத்தையும் ஃபர்ஸ்ட் நாம வந்து முடிவு பண்ணிடணும். வாட்டர் கனெக்ஷன் மட்டும் இல்லாம எலக்ட்ரிக்கல் சாக்கெட்டும் தேவையா இருக்கும். வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி ரெண்டுமே இருக்கிற இடம்னால சேஃப்டி வந்து ரொம்பவே முக்கியம். ஒரு ஆர்ஓ பாயிண்ட்க்கு 500 ரூபாயில இருந்து 1200 ரூபாய் வரைக்கும் வரலாம். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மைக்ரோவேவ் அவன். இதுவுமே நம்ம ஃபர்ஸ்டே எங்க வைக்க போறோம் அப்படிங்கறத முடிவு பண்ணிடணும். ஏன் அப்படி சொல்றேன்னா பில்ட்-இன் அவன் அப்படின்னா கேபினட் டிசைனுக்கு ஏற்ப மாதிரி பாயிண்ட் மாறும். சரியான இடத்துல நீங்க பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா கிச்சன் பினிஷ் வந்து பார்க்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். ஒரு மைக்ரோவேவ் பாயிண்ட் காஸ்ட் எவ்வளவு ஆகும்னா 500 ரூபாயில இருந்து 1200 ரூபாய் வரைக்கும் வரலாம். நெக்ஸ்ட் டைனிங் ஏரியால உள்ள எலக்ட்ரிக்கல் பாயிண்ட். டைனிங் டேபிள் இருக்குல்ல அதுக்கு மேல ஒரு டெக்கரேட்டிவ் லைட் அப்படி இல்லைன்னா சீலிங் லைட் நம்ம வைக்கலாம். டைனிங் டேபிளோட பொசிஷனை பார்த்து லைட் பாயிண்ட் வைக்கணும். டேபிள் ஒரு பக்கம், லைட் இன்னொரு பக்கம் இருந்துச்சுன்னா பார்க்கிறதுக்கு அழகா இருக்காது. ஒரு டைனிங் லைட் பாயிண்ட்க்கு 800 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் வரைக்கும் பட்ஜெட் வைக்கலாம்.
இப்போ ஒரு கிச்சன் பிளஸ் டைனிங் ஏரியாக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கறத பார்க்கலாம். உதாரணத்துக்கு ரெஃப்ரிஜரேட்டர் பாயிண்ட், அதுக்கப்புறம் 3 கவுண்டர் சாக்கெட் பாயிண்ட்ஸ், சிம்னி பாயிண்ட், ஆர்ஓ பாயிண்ட், மைக்ரோவேவ் அவர் பாயிண்ட், அதுக்கப்புறம் டைனிங் லைட் பாயிண்ட் இப்படி இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக்கல் பாயிண்டோட காஸ்ட் எவ்வளவு ஆகும்னா 4000 ரூபாயில இருந்து 9000 ரூபாய் வரைக்கும் வரலாம். இது லைட், மாடல், ஸ்விட்ச், இதோட பிராண்ட், அப்ளையன்ஸ் ரிக்வயர்மெண்ட்ஸ் பொறுத்து காஸ்ட் வேரி ஆகும். கிச்சன் எலக்ட்ரிக்கல் பிளானிங்ல ஒரு விஷயம் மட்டும் மறக்கவே கூடாது. ஃபர்ஸ்டே நீங்க கிச்சன் லேஅவுட்டை ஃபைனல் பண்ணிக்கிட்டு தான் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். கேபினட், பிளாட்ஃபார்ம், அப்ளையன்ஸோட லொகேஷன் இதெல்லாம் தெரியாம நீங்க பாயிண்ட் வச்சீங்கன்னா பின்னாடி மாற்ற வேண்டிய நிலை வரலாம். ஒரு நல்ல கிச்சனுக்கு நல்ல டிசைன் மட்டுமே போதாது, அதுக்கு சரியான எலக்ட்ரிக்கல் பிளானிங் தேவை. இப்போ நம்ம வீட்டோட இன்னொரு முக்கியமான இடமான பாத்ரூம்க்கு வரலாம். பாத்ரூம்ல எலக்ட்ரிக்கல் ஒர்க் சின்ன விஷயம் மாதிரி தெரிஞ்சாலும் இங்க சேஃப்டி தான் ரொம்பவே முக்கியம். ஏன்னா பாத்ரூம் அப்படிங்கிறது தண்ணி இருக்கிற இடம். அதனால இங்க எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் வைக்கும் போது அழக மட்டும் பார்க்காம சேஃப்டியையும் முக்கியமா கவனிக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கீசர் பாயிண்ட் பிளானிங். இப்போ பெரும்பாலான வீடுகள்ல பாத்ரூம்க்கு கீசர் ப்ரொவிஷன் அப்படிங்கறது வைக்கிறாங்க. ஆனா கீசர் எங்க பிக்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் நம்ம முடிவு பண்ணணும். கீசருக்கு தேவையான பவர் பாயிண்ட், ஹெவி ஒயர் கனெக்ஷன், ஸ்விட்ச், ப்ராப்பர் ஹைட் இதெல்லாம் சரியா நம்ம பிளான் பண்ணிடணும். முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த கீசர் ஸ்விட்ச் இருக்குல்ல, அது பாத்ரூம் உள்ள வாட்டர் படும் இடத்துல வைக்க கூடாது. பொதுவா பாத்ரூம்க்கு வெளியே அப்படி இல்லைன்னா சேஃப்டி லொகேஷன்ல வைக்கிறது தான் ரொம்ப நல்லது. கீசர் பாயிண்ட் காஸ்ட். ஒரு கீசர் பாயிண்ட்க்கு ஹெவி ஒயர், கண்டியூட் பைப், ஸ்விட்ச் பாக்ஸ், லேபர் இதெல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா 1500 ரூபாயில இருந்து 3000 ரூபாய் வரைக்கும் வரலாம். கீசரோட மிஷின் காஸ்ட் இதுல சேராது. நெக்ஸ்ட் எக்ஸாஸ்ட் ஃபேன் பாயிண்ட். பாத்ரூம்ல ஈரம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அதனால வென்டிலேஷனுக்கு எக்ஸாஸ்ட் ஃபேன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். எக்ஸாஸ்ட் ஃபேன் எங்க வைக்கணும் அப்படிங்கறத பாத்ரூம் விண்டோ மற்றும் வென்டிலேஷனை பார்த்து தான் முடிவு பண்ணணும். ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் பாயிண்ட்க்கு 500 ரூபாயில இருந்து 1200 ரூபாய் வரைக்கும் வரலாம். எக்ஸாஸ்ட் ஃபேன் காஸ்ட் தனியா வரும். ஒரு சாதாரண எக்ஸாஸ்ட் ஃபேன் 700 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் வரைக்கும் இருக்கலாம். நெக்ஸ்ட் மிரர் லைட் பாயிண்ட். இப்போ பல வீடுகள்ல வாஷ் பேஷன் ஏரியா இருக்குல்ல, அது பக்கத்திலேயே மிரர் லைட் வைக்கிறாங்க. கண்ணாடி எங்க வரப்போகுது அப்படிங்கிறது ஃபர்ஸ்டே நம்ம முடிவு பண்ணி பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா ஒயர் வெளியில தெரியாம நல்ல பினிஷ் கிடைக்கும். ஒரு மிரர் லைட் பாயிண்ட்க்கு 5000 ரூபாயில இருந்து 1200 ரூபாய் வரைக்கும் வரலாம். லைட் பாயிண்ட் அப்புறம் டிசைனை பொறுத்து இந்த காஸ்ட் வேரி ஆகும். பாத்ரூம்ல எலக்ட்ரிக்கல் பிளானிங்ல ஸ்விட்ச் போர்ட் பிளேஸ்மெண்ட் ரொம்பவே முக்கியம். லைட், எக்ஸாஸ்ட் ஃபேன், கீசர் கண்ட்ரோல் எல்லாமே வசதியாகவும் சேஃப்டியாகவும் இருக்கணும். வாட்டர் ஸ்பிளாஷ் ஆகிற இடத்துல ஸ்விட்ச் போர்ட் வைக்கவே கூடாது. மேலும் குழந்தைகள் இருக்கிற வீட்டுல சேஃப்டி அப்படிங்கறது இன்னுமே நல்லா கவனிக்கணும். பாத்ரூம் சாக்கெட் பாயிண்ட். சில வீடுகள்ல பாத்ரூம்க்கு ஹேர் ட்ரையர், ஷேவர் போன்ற பயன்பாட்டுக்கு சாக்கெட் தேவைப்படலாம். ஆனா பாத்ரூம்ல சாக்கெட் கொடுக்கும்போது சேஃப்டி டிவைஸ் மற்றும் சரியான லொகேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதனால எலக்ட்ரீஷியன் அண்ட் சேஃப்டி ஸ்டாண்டர்டை கரெக்டா ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணணும். நம்ம எடுத்துக்கிட்ட 1000 சதுரடி 2 BHK வீட்டுல 2 பாத்ரூம், ஒரு காமன் பாத்ரூம் இருக்கு. மொத்தம் 3 பாத்ரூம் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பாத்ரூம்க்குமே கீசர் பாயிண்ட், எக்ஸாஸ்ட் ஃபேன் பாயிண்ட், மிரர் லைட் பாயிண்ட் இப்படி வச்சீங்கன்னா ஒரு பாத்ரூம்க்கு எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் காஸ்ட் எவ்வளவு வரும்னா 2500 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் வரலாம். அப்போ 3 பாத்ரூம்க்கும் சேர்த்து பாத்தீங்கன்னா 7500 ரூபாயில இருந்து 15000 ரூபாய் வரைக்கும் பட்ஜெட் நீங்க வைக்கலாம். உங்க வீட்டுல பாத்ரூமோட எலக்ட்ரிக்கல் பிளானிங் எப்படி பண்ணிருக்கீங்க? கீசர் பாயிண்ட், எக்ஸாஸ்ட் ஃபேன் பாயிண்ட்க்கு உங்க ஏரியால எவ்வளவு ரேட் வாங்குறாங்க? நான் இப்போ சொன்ன ரேஞ்ச் இருக்குல்ல, அது சரியா இருக்குதா? குறைவா இருந்தாலும் அதிகமா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் மற்றவங்க வீடு கட்ட போறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாத்ரூம் அப்படிங்கிறது சின்ன ஏரியா தான், ஆனா இங்க செய்யக்கூடிய எலக்ட்ரிக்கல் மிஸ்டேக் இருக்குல்ல, அது பின்னாடி பெரிய பிரச்சனையை கொடுக்கலாம். அதனால வாட்டர் ஏரியா அண்ட் எலக்ட்ரிக்கல் ஏரியா ரெண்டையும் சரியா பிளான் பண்றது ரொம்பவே முக்கியம். சரி, இப்போ நம்ம வீட்டோட யூட்டிலிட்டி ஏரியா அண்ட் அவுட்டோர் எலக்ட்ரிக்கல் பிளானிங்க்கு வரலாம். நிறைய பேர் வீட்டுக்குள்ள இருக்கிற ஃபேன், லைட், ஏசி பாயிண்ட்க்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனா யூட்டிலிட்டி ஏரியால தான் தினசரி பயன்படுத்துற முக்கியமான எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின், வாட்டர் மோட்டார், சம் மோட்டார், அவுட்டோர் லைட், கார்டன் லைட் இதுக்கு எல்லாத்துக்குமே சரியான பிளானிங் தேவை. ஃபர்ஸ்ட் வாஷிங் மிஷின் பாயிண்ட்.
வாஷிங் மிஷின் எங்க வைக்க போறோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்டே நம்ம வந்து முடிவு பண்ணிடணும். ஏன்னா வாஷிங் மிஷினுக்கு எலக்ட்ரிசிட்டி மட்டும் இல்லாம வாட்டர் கனெக்ஷன் மற்றும் ட்ரைன் கனெக்ஷனும் தேவைப்படும். அதனால பிளம்பிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஒர்க் ரெண்டையும் சேர்த்து பிளான் பண்ணினா நல்ல ஃபினிஷ் கிடைக்கும். வாஷிங் மிஷின் சாக்கெட்டை வாட்டர் படும் இடத்துல நேரடியா வைக்கவே கூடாது. சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஒரு வாஷிங் மிஷின் பாயிண்ட்க்கு வயர், கண்டியூட் பைப், சாக்கெட், ஸ்விட்ச் பாக்ஸ், லேபர் இதெல்லாம் சேர்த்து 700 ரூபாயில இருந்து 1500 ரூபாய் வரைக்கும் வரலாம். ஒரு வீட்ல மோட்டார் கனெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். சம்ப்ல இருந்து வாட்டர் டேங்க்கு தண்ணீர் ஏற்றுவதற்கு மோட்டார் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். மோட்டாருக்கு சரியான கெப்பாசிட்டி வயர் அண்ட் தனி கண்ட்ரோல் சுவிட்ச் இருக்கிறது ரொம்பவே நல்லது. மோட்டார் பாயிண்ட் வைக்கிற இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா மோட்டாரோட லொகேஷன், சம் லொகேஷன், வாட்டர் பைப் ரூட் இது எல்லாமே பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும். ஒரு மோட்டார் கனெக்ஷனுக்கு ஹெவி வயர், பைப், ஸ்விட்ச், ஸ்டார்டர் ப்ரொவிஷன், லேபர் இதெல்லாம் சேர்த்து 1500 ரூபாயில இருந்து 3500 ரூபாய் வரைக்கும் வரலாம். மோட்டாரோட கெப்பாசிட்டி அண்ட் ஒயரோட லென்த் பொறுத்து காஸ்ட் வந்து வேரி ஆகும். இப்போ பல வீடுகள்ல சம்ப் அண்ட் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க் இருக்கும். சம்போட மோட்டார் கனெக்ஷனை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிளான் பண்ணிடணும். பின்னாடி பைப் அண்ட் வயர் வெளியில தெரியாம இருக்க ஆரம்பத்திலேயே கண்டியூட் ப்ரொவிஷன் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா அவுட்டோர் லைட். வீட்டுக்கு வெளியே கார் பார்க்கிங் ஏரியா, என்ட்ரன்ஸ், அதுக்கப்புறம் கேட்டோட சைடு, அதுக்கப்புறம் கார்டன் ஏரியா இதுக்கெல்லாம் லைட்டிங் தேவைப்படலாம். அவுட்டோர் லைட் வைக்கும் போது மழை தண்ணி, அதுக்கப்புறம் டஸ்ட், தூசி இதெல்லாம் கருத்துல கொண்டு சரியான லைட் மற்றும் சேஃப்டியான இன்ஸ்டாலேஷன் நம்ம வந்து செய்யணும். ஒரு அவுட்டோர் லைட் பாயிண்ட்க்கு 700 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் வரைக்கும் ஆகலாம். லைட்டோட மாடல் அதுக்கப்புறம் டிசைனை பொறுத்து காஸ்ட் வேரி ஆகும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் பயன்பாடு வந்து ரொம்ப அதிகமாயிட்டு வருது. இப்போ கரண்டா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் இல்லாத வீடா இருந்தாலுமே எதிர்காலத்துல தேவைப்படலாம். அதனால கார் பார்க்கிங் பக்கத்திலேயே ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ரொவிஷன் அப்படி இல்லைன்னா கண்டியூட் பைப் ஃபர்ஸ்ட் நீங்க வச்சுட்டீங்கன்னா பின்னாடி சுவர் உடைக்க வேண்டிய அவசியம் வந்து இருக்காது. இப்போ நம்ம 1000 சதுரடி வீட்டை எடுத்துக்கலாம். யூட்டிலிட்டி ஏரியால வாஷிங் மிஷின் பாயிண்ட், மோட்டார் கனெக்ஷன், அதுக்கப்புறம் சம் மோட்டார் ப்ரொவிஷன், 2 அவுட்டோர் லைட் பாயிண்ட் இப்படி இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக்கல் பாயிண்டோட காஸ்ட் எப்படி வரும்னா 4000 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் வரலாம். இதுல மோட்டரோட கெப்பாசிட்டி, வயர் லென்த், அவுட்டோர் லைட் குவாலிட்டி இதை பொறுத்து காஸ்ட் வந்து வேரி ஆகும். உங்க வீட்டுல யூட்டிலிட்டி ஏரியா எலக்ட்ரிக்கல் பிளானிங் எப்படி பண்ணிருக்கீங்க? மோட்டார் கனெக்ஷன், வாஷிங் மிஷின் பாயிண்ட்க்கு உங்க ஊர்ல எவ்வளவு ரேட் வாங்குறாங்க? நான் இப்போ சொன்ன இந்த ரேஞ்ச் இருக்குல்ல, இது வந்து சரியா இருக்குதா? குறைவா இருந்தாலும் சரி, அதிகமா இருந்தாலும் சரி கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க அனுபவத்தை நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு வீட்டுல வெளிப்புற எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை கடைசியில பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. கேட் லைட்டும் சரி, மோட்டார் கனெக்ஷன், அதுக்கப்புறம் அவுட்டோர் சாக்கெட், ஏவி ப்ரொவிஷன் இதெல்லாம் ஆரம்பத்திலே நம்ம வந்து பிளான் பண்ணினாதான் வீட்டோட ஃபைனல் லுக் வந்து சூப்பரா இருக்கும். இப்போ வரைக்குமே வீட்டுக்குள்ள தேவையான எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் பார்த்தோம். ஆனா இந்த எல்லா பாயிண்ட்டுக்குமே எலக்ட்ரிசிட்டி எப்படி சேஃபா வரும்? ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா முழு வீடும் பாதிக்காம எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அதுதான் இப்போ நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் இந்த இபி, டிபி, எம்சிபி, ஆர்சிசிபி இப்படின்னா என்னது? இபி அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி போர்டு. இது மூலமா தான் நம்ம வீட்டுக்கு பவர் சப்ளை வரும். இந்த சப்ளை நம்ம வீட்டுக்குள்ள வந்த பிறகு அதை சரியா பிரிச்சு அனுப்புறது தான் டிபியோட வேலை. டிபி அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு. அப்படின்னா அது வந்து வீட்டோட எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் பாக்ஸ் மாதிரின்னு சொல்லலாம். இதுல எம்சிபி மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர் அப்படிங்கிறது இருக்கும். ஓவர்லோட் அப்படி இல்லைன்னா ஷார்ட் சர்க்கியூட் வந்துச்சுன்னா எம்சிபி சப்ளையை கட் பண்ணி சேஃப்டியை கொடுக்கும். அதே மாதிரி ஆர்சிசிபி ரெசிடியூவல் கரண்ட் சர்க்கியூட் பிரேக்கர் அப்படிங்கிறது கரண்ட் லீக்கேஜ்ல இருந்து பாதுகாப்பு கொடுக்கிற முக்கியமான டிவைஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சர்க்கியூட் பிளானிங். ஒரே சர்க்கியூட்ல எல்லாத்தையுமே சேர்க்காம லைட் அண்ட் ஃபேன், அப்புறம் ஏசி, கிச்சன் அப்ளையன்சஸ், மோட்டார் இப்படி தேவைக்கு ஏற்ப தனித்தனியா சர்க்கியூட்டை பிரிப்பது தான் நல்லது. அப்போதான் மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கும் சரி, ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த இடத்தை கண்டுபிடிக்கிறதும் ஈஸியா இருக்கும். ஒரு 1000 சதுரடி வீட்டுக்கு டிபி பாக்ஸ், எம்சிபி, ஆர்சிசிபி, எர்த்திங், மெயின் ஸ்விட்ச் எல்லாமே சேர்த்து எவ்வளவு ஆகும்னா 10,000 ரூபாயில இருந்து 25,000 ரூபாய் வரைக்கும் ஆகலாம். இது வந்து பிராண்ட் அண்ட் குவாலிட்டியை பொறுத்து காஸ்ட் மாறும்.
எலக்ட்ரிக்கல் ஒர்க்ல அழகான ஸ்விட்ச் லைட் மட்டும் முக்கியம் கிடையாது. முதல்ல வீட்டோட சேஃப்டி சிஸ்டம் அப்படிங்கிறது சரியா இருக்குதா அப்படிங்கறது நம்ம செக் பண்ணணும். இப்போ எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறது நான் சொன்னேன். அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா அதுக்கு பயன்படுத்துற மெட்டீரியலோட குவாலிட்டி. ஏன்னா ஒரு நல்ல எலக்ட்ரிக்கல் பிளான் இருந்தாலுமே குவாலிட்டி குறைவான மெட்டீரியலை பயன்படுத்தினா பின்னாடி பிரச்சனைகள் வரலாம். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒயரோட செலெக்ஷன். ஒயர் அப்படிங்கிறது வீட்டோட எலக்ட்ரிக்கல் சிஸ்டமுக்கு அடிப்படை. பல வருடங்கள் சுவருக்குள்ளேயே இருக்கக்கூடிய விஷயம். அதனால குவாலிட்டியான ஒயரை தேர்வு பண்றது ரொம்பவே முக்கியம். பொதுவா பாத்தீங்கன்னா பலரும் பயன்படுத்தும் நல்ல பிராண்ட் என்னன்னா பாலிகேப், ஹேவல்ஸ், ஃபினோலெக்ஸ், அதுக்கப்புறம் குந்தன் ஒயர்ஸ் இதெல்லாமே பயன்படுத்துறாங்க. ஆனா பிராண்ட் மட்டுமே இல்லாம சரியான சைஸ் ஒயர் பயன்படுத்துறதும் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்விட்ச். தினமும் பலமுறை பயன்படுத்துற பொருள் என்பதால குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஃபேன் வாங்கும்போது கூட ஏர் ஃப்ளோ, பவர் சேவிங், நாய்ஸ் இதெல்லாமே நம்ம பார்க்கணும். லைட் வாங்கும் போதும் ரூம்க்கு ஏற்ற மாதிரி தேர்வு பண்ணணும். ஹால், பெட்ரூம், கிச்சன் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி லைட் அப்படிங்கிறது தேவை கிடையாது. எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல்ல ஆரம்பத்துல கொஞ்சம் கூடுதலா செலவு ஆனாலும் பரவாயில்ல. ஏன் அப்படி சொல்றேன்னா சுவருக்கு உள்ளாடி போகக்கூடிய ஒயர் பின்னாடி மாற்றுறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதனால ஸ்டார்டிங்லயே நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலை தேர்வு பண்றது ரொம்பவே நல்லது. உங்க வீட்டுல எந்த பிராண்ட் ஒயர் ஸ்விட்ச் பயன்படுத்துறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த பிராண்ட் ஒயர் சூஸ் பண்ணா நல்லது அப்படிங்கறதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வரைக்குமே ஒரு 1000 சதுரடி 2 BHK வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் பிளானிங்க முழுசா நம்ம பார்த்தாச்சு. ஹால்ல இருந்து ஆரம்பிச்சு பெட்ரூம், கிச்சன், பாத்ரூம், யூட்டிலிட்டி ஏரியா, அவுட்டோர் பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெயின் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், மெட்டீரியல் செலெக்ஷன் வரை நம்ம பார்த்தாச்சு. இப்போ கடைசியா ஒரு முக்கியமான கேள்விக்கு வரலாம். இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு மொத்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்கும் உண்மையிலேயே எவ்வளவு பட்ஜெட் தான் தேவைப்படும்? முதல்ல நாம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். எலக்ட்ரிக்கல் காஸ்ட் அப்படிங்கிறது பாயிண்ட் எண்ணிக்கை மட்டுமே வச்சு முடிவாகாது. இதுல ஒயர் குவாலிட்டி, ஸ்விட்ச் பிராண்டு, ஃபேன் அண்ட் லைட் மாடல், டிபியோட குவாலிட்டி, சேஃப்டி டிவைசஸ், லேபர் சார்ஜ் இதெல்லாம் சேர்த்து தான் டோட்டல் காஸ்ட் வரும். அதனால நான் சொல்ல போறது ஒரு ரேஞ்ச் தான். உங்களோட செலெக்ஷன் பொறுத்து இந்த காஸ்ட் குறையலாம், அப்படி இல்லைன்னா அதிகம் கூட ஆகலாம். நம்ம எடுத்துக்கிட்ட 1000 ஸ்கொயர் ஃபீட் 2 BHK வீட்ல வயரிங் பிளஸ் கண்டியூட் பிளஸ் லேபர் இதுக்கு சுமார் 60,000 ரூபாயில இருந்து 1 லட்சம் வரைக்கும் ஆகலாம். நெக்ஸ்ட் ஸ்விட்ச், சாக்கெட், மாடுலர் ஆக்சசரிஸ் குவாலிட்டி அண்ட் பிராண்டை பொறுத்து 20,000 ரூபாயில இருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் வரலாம். வீட்டுல தேவையான சீலிங் ஃபேன், LED லைட், அவுட்டோர் லைட், டெக்கரேட்டிவ் லைட் இதெல்லாம் சேர்த்து 30,000 ரூபாயில இருந்து 80,000 ரூபாய் வரைக்கும் வரலாம். நெக்ஸ்ட் ஏசி பாயிண்ட், கீசர் பாயிண்ட், மோட்டார் கனெக்ஷன் இதெல்லாம் சேர்த்து 15,000 ரூபாயில இருந்து 40,000 வரைக்கும் ஆகலாம். நெக்ஸ்ட் டிபி, எம்சிபி, ஆர்சிசிபி, எர்த்திங் அண்ட் சேஃப்டி இதுக்கு 10,000 ரூபாயில இருந்து 25,000 ரூபாய் வரைக்கும் ஆகலாம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் 2 BHK வீட்டுக்கு பேசிக் குவாலிட்டி அப்படின்னா அதோட காஸ்ட் எப்படி இருக்கும்னா 1.25 லட்சத்துல இருந்து 1.5 லட்சம் வரைக்கும் இருக்கலாம். நல்ல குவாலிட்டி மெட்டீரியல் அப்படின்னா 1.5 லட்சத்துல இருந்து 2.5 லட்சம் வரைக்கும் ஆகலாம். அதுவே பிரீமியம் பிராண்ட், டிசைனர் லைட்ஸ் அதிகமான பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இதை விட அதிகமாக ஆகலாம். இங்க ஒரு விஷயத்த கவனிக்கணும். சில பேர் எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்கு குறைஞ்ச பட்ஜெட் வைக்க நினைப்பாங்க. ஆனா ஒயர், சேஃப்டி டிவைஸ், குவாலிட்டி மெட்டீரியல்ல ரொம்பவே காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வீட்டோட தினசரி பயன்பாட்டுக்கும் பாதுகாப்புக்கும் சம்பந்தப்பட்டது. வீட்ல எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்னிச்சர் லேஅவுட், கிச்சன் டிசைன், டிவி யூனிட்டோட லொகேஷன், ஏசியோட லொகேஷன், பெட் பொசிஷன், அப்ளையன்சஸ் லொகேஷன் இதெல்லாம் ஃபைனல் பண்ணிட்டு தான் பாயிண்ட் வைக்கவே ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி பண்ணாதான் பின்னாடி வாலை உடைச்சிட்டு பண்ண வேண்டிய நிலையும் வெளியில பைப் போட வேண்டிய நிலையும் வராது. மொத்தத்துல பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க் அப்படிங்கிறது ஒயர் போட்டு லைட் எரிய வைக்கிற வேலை மட்டுமே கிடையாது. நம்ம தினசரி வாழ்க்கைக்கு தேவையான கம்ஃபோர்ட், சேஃப்டி, ஃபியூச்சர் ரிக்வயர்மெண்ட் எல்லாத்தையும் சேர்த்து பிளான் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான வேலை. ஆரம்பத்திலேயே சரியான பிளானிங் பண்ணினீங்கன்னா பின்னாடி எக்ஸ்ட்ரா செலவுகள் குறையும், வீட்டோட ஃபினிஷும் அழகா இருக்கும். இந்த வீடியோல சொன்ன காஸ்ட் ரேஞ்ச் உங்க ஏரியால எப்படி இருக்கு? குறைவா இருந்தாலும் சரி, அதிகமா இருந்தாலும் சரி கமெண்ட்ல சொல்லுங்க.
உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் நம்ம சேனல் சிவில் இன்ஜினியரிங் ஷைலூஸ் அப்டேட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.